எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு நிமிஷம் உண்மையா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இப்போ இல்லாத ஒரு விஷயம் கிடைச்சாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கணும், இன்னும் நல்ல வீடு வேண்டும், இன்னும் நல்ல வேலை வேண்டும், சம்பளம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும், என்னை எல்லாரும் மதிக்கணும், என்னை முழுசா புரிஞ்சிக்கிற ஒரு மனிதர் வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு கேள்வி, இப்போ உங்க கையில இருக்கிற வாழ்க்கைக்கு கடைசியாக எப்போ மனசார நன்றி சொன்னீங்க? காலையில கண் திறக்கிறது நமக்கு சாதாரணமா தெரியும். நம்ம கால்ல நாமே நடக்கிறது சாதாரணமா தெரியும். சாப்பாடு கிடைக்கிறது சாதாரணமா தெரியும். நம்ம யாராவது சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட சாதாரணமா தெரியும். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு பெரிய வரம் இருக்குன்னு நாம பெரும்பாலும் உணரவே மாட்டோம். ஒரு விஷயம் இல்லாம போன பிறகுதான் அதோட மதிப்பு புரியும். ஒரு மனிதர் நம்ம பக்கத்துல இருக்கும்போது அவரோட அன்பை சாதாரணமா எடுத்துக்கலாம். அவர் இல்லாத ஒரு நாளில் அவர் இருந்தப்போ நான் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமேன்னு வருத்தப்படுவோம். உடம்பு நல்லா இருக்கும்போது அதை கவனிக்க மாட்டோம். ஒரு சின்ன உடல்நல பிரச்சனை வந்ததும் என் உடம்பு நல்லா இருந்ததே பெரிய வரம் தானேன்னு புரியும். இதுதான் மனித மனசோட ஒரு பெரிய பிரச்சனை. இருக்கிறத பழக்கமா எடுத்துக்கும், இல்லாதத பெருசா பார்க்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒருத்தர் உங்களை 10 தடவை பாராட்டியிருப்பார், ஆனா ஒரே ஒரு தடவை குறை சொல்லியிருப்பார். நாள் முழுக்க எது நினைவில் இருக்கும்? அந்த ஒரு குறை. யாராவது உங்களுக்காக எவ்வளவு நல்லது செய்திருந்தாலும் ஒரு நாள் உங்க எதிர்பார்ப்புக்கு எதிரா நடந்துட்டா அவர் எப்பவுமே இப்படித்தான்னு சொல்ல ஆரம்பிப்போம். நம்ம மனசு குறையை தேடி பிடிக்க ரொம்ப சீக்கிரம் பழகிடுச்சு. இதனாலதான் நன்றி உணர்வு ஒரு சின்ன நல்ல பழக்கம் இல்ல, அது நம்ம வாழ்க்கையை பார்க்கிற கண்ணாடியை மாற்ற ஒரு சக்தி. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொன்னாலே சில பேருக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு கிடைக்கும்னு தோணும். ஆனா இது வெறும் மாயாஜாலம் இல்ல. நாம் எதை தொடர்ந்து நினைக்கிறோமோ அதில் நம்ம கவனம் அதிகமாகும். கவனம் அதிகமான இடத்துல நம்ம உணர்வு உருவாகும். உணர்வை நம்ம செயலை பாதிக்கும். செயல் நம்ம பழக்கத்தை உருவாக்கும். அந்த பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையின் பல முடிவுகளை உருவாக்கும். அதனால நன்றி சொல்ற மனசு முதல்ல உலகத்தை மாற்றாது, நம்ம பார்வையை மாற்றும். ஒரு அப்பாவை நினைச்சு பாருங்க. வேலை அழுத்தம், பணக்கஷ்டம், கடன், குடும்ப செலவு எல்லாத்தையும் நினைச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு. என் நண்பன் பெரிய வீடு கட்டிட்டான், எனக்கு இன்னும் முடியல. அவனுக்கு கார் இருக்கு, எனக்கு இல்லன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவரோட குழந்தை ஓடி வந்து, அப்பா நீங்க வந்துட்டீங்களான்னு கட்டிப்பிடிக்குது. அந்த ஒரு நிமிஷத்துல அவரிடம் இல்லாத காரை விட அவரிடம் இருக்கிற குழந்தையோட அன்பு பெரிய வரம். ஆனா அவர் அதை கவனிக்கிறாரா? அதுதான் கேள்வி. நம்ம வாழ்க்கையிலையும் இதேதான். நாம் இல்லாததை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நமக்கு கிடைச்சிருப்பதை இழக்கிறோம். ஒரு சின்ன பயிற்சி பண்ணி பாருங்க. இன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 3 விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு சாப்பாடு கிடைக்குது, எனக்கு இன்னொரு நாள் கிடைச்சிருக்கு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா வெறும் வார்த்தையா சொல்லாதீங்க. இது எனக்கு இல்லாம இருந்திருந்தான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்போதான் நன்றி உணர்வு உணர்வாக மாறும். கிருஷ்ணர் கீதையில நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பெரிய பார்வை என்னன்னா, வாழ்க்கையில எல்லாமே நம்ம விருப்பப்படி நடக்காது. இன்பமும் வரும், துன்பமும் வரும், லாபமும் வரும், நஷ்டமும் வரும். ஆனா அந்த சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம மனசை எப்படி வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நன்றி சொல்றதுன்னா என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு பொய் சொல்றது கிடையாது. பிரச்சனை இருக்கு, ஆனா அதுக்குள்ள நல்லதை பார்க்க நான் தயாரா இருக்கேன்னு சொல்றது. இதுதான் நம்ம முதல் மாற்றம். நம்ம கிட்ட இல்லாததை எண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வெறுக்கிற மனசிலிருந்து நம்ம கிட்ட இருக்கிறத உணர்ற மனசுக்கு வரணும். ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நன்றி சொல்ல ஆரம்பிச்சா நம்ம ஆசைகள் எல்லாம் போயிடுமா? எனக்கு இன்னும் வேண்டும்னு கேட்கக்கூடாதா? நன்றி சொல்ற மனசும் வளரணும்னு ஆசைப்படுற மனசும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அதுதான் அடுத்த பகுதியில பார்க்க போறோம். பார்ட் 1ல நாம பார்த்தது ஒரு முக்கியமான உண்மை. நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு என்பதை விட அதை நாம எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் நம்ம அனுபவத்தை பெருசா பாதிக்குது. ஒரே வீட்டுல 2 பேர் இருக்கலாம். ஒருத்தர் நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு நினைப்பார்,
இன்னொருத்தர் நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு நினைப்பார். இருவருக்கும் சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்கலாம். அப்போ வித்தியாசம் எங்கே? மனசில. நன்றி சொல்ல ஆரம்பிச்சதும் முதல்ல பணம் வராது, பெரிய வீடு வராது, பிரச்சனையெல்லாம் மறையாது. முதல்ல நம்ம கவனம் மாறும். அதுதான் மிகப்பெரிய மாற்றம். ஒரு அம்மாவை நினைச்சு பாருங்க. காலையிலிருந்து இரவு வரை குடும்பத்துக்காக ஓடுறாங்க. குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பணும், சமையல் செய்யணும், வேலைக்கு போகணும். வீட்டுக்கு வந்ததும் மீண்டும் வேலை. ஒரு நாள் சோர்வுல என் வாழ்க்கையில எனக்குன்னு நேரமே இல்லைன்னு அழறாங்க. அந்த நேரத்துல குழந்தை ஒரு சின்ன காகிதம் கொடுக்குது. அதுல என் அம்மா தான் உலகத்திலேயே நல்ல அம்மான்னு எழுதியிருக்கு. அந்த காகிதம் அவரோட பிரச்சனையை தீர்க்கல, வேலை குறையல, செலவு குறையல. ஆனா அந்த அம்மா தன்னோட வாழ்க்கைய பார்க்கிற விதம் மாறுது. எல்லாருக்காகவும் நான் ஓடுறேன்னு வருத்தப்பட்ட மனசு என்ன நம்பி 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு உணர ஆரம்பிக்குது. இதுதான் கிராட்டிடியூட். பிரச்சனையை அழிக்கிறதில்ல, பிரச்சனைக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை பார்க்க வைக்குது. உங்களுக்கும் ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்களை சோர்வடைய வைக்கிற ஒரு விஷயம் இருக்கா? அது வேலை இருக்கலாம், குடும்ப பொறுப்பு இருக்கலாம், பண கஷ்டம் இருக்கலாம், ஒரு உறவு இருக்கலாம். அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனா அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? ஒரு பாடம், ஒரு அனுபவம், ஒரு திறமை, ஒரு பொறுமை, ஒரு தைரியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் பூவா வராது, சில சமயம் கல்லா வரும். அத முதல்ல கஷ்டம்னு நினைப்போம். காலம் போன பிறகுதான் அந்த சம்பவம் நடக்கலேன்னா நான் இவ்வளவு கத்திருக்க மாட்டேன்னு புரியும். ஒரு வேலை கிடைக்காம போயிருக்கலாம். அப்போ உடைந்து போயிருப்போம். ஆனா அதனால வேற ஒரு வாய்ப்பை தேட ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருக்கலாம். அப்போ உலகமே முடிஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்மை நாமே மதிக்க கத்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு பிசினஸ் ஃபெயில் ஆகி இருக்கலாம். ஆனா பணத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு கத்துக்கிட்டு இருக்கலாம். அதனால எல்லா கஷ்டத்துக்கும் உடனே நன்றி சொல்லணும்னு இல்ல. முதல்ல உண்மையை ஏத்துக்கோங்க. ஆமா, இது எனக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, இப்போ இதிலிருந்து நான் என்ன கத்துக்கலாம்? இந்த கேள்வி நம்மை கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு நகர்த்தும். லா ஆஃப் அட்ராக்ஷனையும் இங்குதான் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் தினமும் எனக்கு வேலை கிடைக்காது, என்னால முடியாது, எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு மட்டும் கிடைக்கலன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா அவனோட கான்ஃபிடன்ஸ் குறையலாம், ப்ரிப்பரேஷன் குறையலாம், இன்டர்வியூல பயம் அதிகமாகலாம். அவன் வேலை கிடைக்காம போனதுக்கு யூனிவர்ஸ் மட்டும் காரணம் இல்ல, அவனோட எண்ணம் அவனோட செயலையும் பாதிச்சிருக்கு. அதே மனிதன் இன்னும் வேலை கிடைக்கல, ஆனா நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கறேன்னு நினைச்சா அவன் ரெஸ்யூம் மாத்துவான், ஸ்கில் கத்துப்பான், இன்டர்வியூ பிராக்டிஸ் பண்ணுவான், புதிய வாய்ப்புகளை தேடுவான். அதாவது நன்றி அவனை சும்மா உட்கார வைக்காது. நன்றி பிளஸ் முயற்சி சேரும்போது வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது கிராட்டிடியூட் குறையும். ஒருத்தர் புதிய கார் வாங்குறாரு, நம்ம கார் பழையதா தெரியும். ஒருத்தர் பெரிய வீடு கட்டுறாரு, நம்ம வீடு சின்னதா தெரியும். ஒருத்தர் ஃபாரின் ட்ரிப் போறாரு, நம்ம வாழ்க்கை போரிங்கா தெரியும். ஆனா அவர்களோட ஒரு நல்ல நாளை மட்டும் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையோட முழு நாட்களையும் கம்பேர் பண்றோம். அவங்க சக்சஸ் தெரியும், அவங்க ஸ்ட்ரகிள் தெரியாது. அவங்க சிரிப்பு தெரியும், அவங்க அழுகை தெரியாது. அவங்க வாங்கின கார் தெரியும், அதுக்காக எடுத்த கடன் தெரியாது. அதனால கம்பேரிசனை இன்ஸ்பிரேஷனா மாற்ற கத்துக்கணும். அவனிடம் இருக்கு, எனக்கு இல்லை என்பதற்கு பதிலா அவன் எப்படி அடைந்தான், நான் என்ன கத்துக்கலாம்னு கேளுங்க. முதல் கேள்வி பொறாமையை உருவாக்கும், இரண்டாவது கேள்வி வளர்ச்சியை உருவாக்கும். இதுதான் மனசோட டிரெக்ஷன். நன்றியுணர்வு நம்மிடம் இருக்கிறதை மதிக்க வைக்கும், அதே நேரத்தில் இன்னும் நல்லதுக்காக முயற்சி செய்யவும் அனுமதிக்கும். அதனால போதும்னு சொல்றது முன்னேற்றத்தை நிறுத்துறதில்ல. என்னிடம் இருக்கிறதை நான் மதிக்கிறேன், ஆனா இன்னும் வளர முயற்சி செய்றேன். இதுதான் சரியான சமநிலை. ஆனா இன்னொரு பெரிய கேள்வி இருக்கு. நம்ம மனசு ஏன் இல்லாததை மட்டும் இவ்வளவு பெருசா பாக்குது? ஏன் ஒரு குறை 100 நல்ல விஷயங்களை மறைக்குது? ஏன் எனக்கு இல்லைன்னு சொல்ற எண்ணம் இவ்வளவு வேகமா நம்ம மனசை பிடிக்குது? அந்த எனக்கு போதாதுன்னு சொல்ற மனநிலைதான் அடுத்த பகுதியில் நம்மை காத்திருக்கிறது. பார்ட் 2ல நாம பார்த்தது நம்ம எண்ணங்கள் நம்ம செயல்களை பாதிக்குது என்பதுதான். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்ற வார்த்தையை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். நான் ₹1 கோடி நினைச்சா ₹1 கோடி என் கைக்கு வந்து விழும். இது லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிற சரியான வழி கிடையாது. வாழ்க்கையில நம்ம கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு.
மற்றவர்களோட முடிவுகள் நம்ம கையில இல்ல. சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம விருப்பப்படி நடக்காது. ஆனா நம்ம எண்ணம் நம்ம கவனத்தை மாற்றும். நம்ம கவனம் நம்ம உணர்வை மாற்றும். உணர்வு நம்ம செயலை மாற்றும். செயல் நம்ம பழக்கத்தை மாற்றும். பழக்கம் நம்ம வாழ்க்கையின் பல முடிவுகளை மாற்றும். இதுதான் பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய அட்ராக்ஷன். ஒரு இளைஞன் ஒரு நல்ல வேலை தேடுறான். பல இன்டர்வியூகள்ல ரிஜெக்ட் ஆகுறான். முதல்ல இன்னும் முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறான். 3வது 4வது ரிஜெக்ஷன் வந்ததும் என்னால முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கிறான். அடுத்த இன்டர்வியூக்கு போகும்போதே அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ப்ரிப்பரேஷன் குறையும். குவெஸ்டின் கேட்டதும் பதட்டம் வரும். அவன் உண்மையில தெரிஞ்ச பதிலையும் சரியா சொல்ல முடியாம போகலாம். பிறகு பாத்தீங்களா எனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்வான். இங்க நெகட்டிவ் தாட் யூனிவர்ஸை கட்டுப்படுத்தல, ஆனா அந்த தாட் அவனோட பிஹேவியரை பாதிச்சிருக்கு. அதே மனிதன் இன்னும் வேலை கிடைக்கலன்னு சொல்லி இன்னும் என்ற வார்த்தையை வைத்துக்கிட்டா அவன் முடிஞ்சிடலன்னு அர்த்தம் இல்ல. அவன் இன்னும் பயணத்துல இருக்கான். அவன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுவான், ரெஸ்யூம் மாற்றுவான், புதிய கம்பெனிகளுக்கு அப்ளை பண்ணுவான், மனிதர்களை சந்திப்பான். அதாவது ஒரு எண்ணம் அவனை ஆக்ஷனுக்கு அழைத்துச் செல்லும். இதுதான் முக்கியம். நன்றி உணர்வும் இதே மாதிரி வேலை செய்யும். எனக்கு இல்லைன்னு மட்டும் பார்க்கிற மனசு குறைய தேடும். எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஆனா நான் கற்றுக்கொள்ள முடியும், முயற்சி செய்ய முடியும், எனக்கு இன்னொரு நாள் கிடைச்சிருக்குன்னு பார்க்கிற மனசு வாய்ப்பை தேடும். உங்களுக்கும் ஒரு கேள்வி. ஒரு தோல்வியை வைத்து நான் இப்படித்தான்னு உங்களை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என்னால பெரிய விஷயம் செய்ய முடியாது, என் வாழ்க்கை எப்பவும் இப்படித்தான். இந்த வார்த்தைகள் முதல்ல எண்ணம், அதுக்கப்புறம் நம்பிக்கை, அதுக்கப்புறம் பழக்கம், கடைசியில அது நம்ம ஐடென்டிட்டி மாதிரி ஆகிடும். அதனால வார்த்தைகளை கவனிக்கணும். என்னால முடியாது என்பதற்கு பதிலா இன்னும் கற்றுக்கொள்ளணும். எனக்கு வாய்ப்பு இல்லை என்பதற்கு பதிலா வாய்ப்பை உருவாக்க நான் என்ன செய்யலாம்? என் வாழ்க்கை மோசம் என்பதற்கு பதிலா இப்போ என்ன மாற்ற முடியும்னு கேளுங்க. கேள்வி மாறினா தேடலும் மாறும். இப்போ கிராட்டிடியூட் எங்க வருது? நீங்க தினமும் எனக்கு இல்லைன்னு சொன்னா உங்க கவனம் ஸ்கேர்சிட்டியில இருக்கும். ஆனா என்னிடம் இப்போ என்ன இருக்குன்னு கேட்டா நம்மிடம் இருக்கிற திறமை தெரியும், நம்மிடம் இருக்கிற மனிதர்கள் தெரியும், நம்மிடம் இருக்கிற வாய்ப்பு தெரியும், நம்மிடம் இருக்கிற நேரம் தெரியும். அதிலிருந்து ஆக்ஷன் வர ஆரம்பிக்கும். அதனால கிராட்டிடியூட் என்பது மேஜிக் இல்ல, அது ஒரு மென்டல் டிரெக்ஷன். நீங்க எதை நோக்கி மனசை திருப்புறீங்க என்பதுதான் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் போதாது. நான் வெற்றி பெறுவேன்னு தினமும் சொல்லிக்கிட்டு எந்த முயற்சியும் செய்யாம இருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. நான் பணக்காரன்னு சொல்லிக்கிட்டு பணத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு கற்றுக்கொள்ளாம இருந்தா ஒன்னும் ஆகாது. எனக்கு நல்ல உடம்பு வேண்டும்னு வாழ்க்கை முறையை மாற்றாம இருந்தா ஒன்னும் ஆகாது. அதனால எண்ணம் பிளஸ் செயல், நன்றி பிளஸ் பொறுப்பு, கனவு பிளஸ் உழைப்பு, இந்த காம்பினேஷன் தான் முக்கியம். இப்போ சோஷியல் மீடியாவை பாருங்க. ஒருத்தர் ஒரு சக்சஸ் போட்டோ போடுறார். நம்ம மனசு உடனே அவனுக்கு எல்லாம் கிடைச்சிடுச்சுன்னு நினைக்குது. ஆனா நாம பார்க்கிறது அவனோட சில செகண்ட்ஸ், அவனோட முழு வாழ்க்கை இல்ல. அதனால நம்ம வாழ்க்கைய மற்றவர்களோட ஹைலைட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. நேத்து இருந்த உங்களோட இன்னைக்கு இருக்கிற உங்களை கம்பேர் பண்ணுங்க. நேத்து கோபப்பட்ட இடத்துல இன்னைக்கு அமைதியா இருந்தீங்க. நேத்து பணத்தை வீணாக்கின இடத்துல இன்னைக்கு கொஞ்சம் சேமிச்சீங்களா? நேத்து குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கலன்னா இன்னைக்கு கொஞ்சம் பேசுனீங்களா? அதுவே முன்னேற்றம். அதுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ற மனசு வெற்றிக்கு முன்னாடியே வெற்றியின் மதிப்பை உணர கத்துக்கும். அதனால பெரிய வெற்றி வந்ததும் நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லாம எனக்கு உதவிய மனிதர்கள் இருந்தாங்க, வாய்ப்புகள் இருந்தது, நான் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டேன்னு நினைக்க வைக்கும். இப்போ இன்னொரு கேள்வி, நம்ம கிட்ட இல்லாததை மட்டும் நினைக்கிற மனசு எப்படி நம்ம வாழ்க்கையே குறைவுன்னு உணர வைக்குது? ஏன் மற்றவரோட வாழ்க்கையை பார்த்தவுடன் நம்ம வாழ்க்கை சின்னதா தெரிகிறது? ஏன் அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் எப்படி பணம், உறவு, மன அமைதி எல்லாத்தையும் பாதிக்குது? அதுதான் அடுத்த பகுதியில. பார்ட் 3ல நாம பார்த்தோம். நம்ம மனசு எதை தொடர்ந்து கவனிக்கிறதோ அது நம்ம வாழ்க்கையில பெருசா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு முக்கியமான மனநிலையை பத்தி பார்ப்போம். எனக்கு போதாது. இந்த ஒரு எண்ணம் ஒரு மனிதனோட முழு வாழ்க்கையையும் எப்படி பாதிக்கும் தெரியுமா? ஒருத்தர்கிட்ட நல்ல வேலை இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், சாப்பாடு இருக்கலாம், உடம்பு நல்லா இருக்கலாம். ஆனா மனசு மட்டும் இன்னும் போதாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, அவரிடம் 1000 இருந்தாலும் மனசுக்கு 1001 வேண்டும். அதனால பிரச்சனை பொருள்களின் எண்ணிக்கையில் இல்ல, மனசோட பார்வையில் இருக்கு. ஒரு அலுவலகத்துல 2 நண்பர்கள் இருக்காங்க. இருவருக்கும் ஒரே சம்பளம். ஒருத்தன் இந்த சம்பளம் என் குடும்பத்துக்கு உதவுது, கொஞ்சம் சேமிக்கலாம், இன்னும் ஸ்கில் கத்துக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகலான்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் அவனுக்கு என்னை விட அதிகமாக கிடைக்குது, அவனுக்கு கார்,
எனக்கில்ல, அவனுக்கு ப்ரொமோஷன் எனக்கில்லன்னு தினமும் வருத்தப்படுறான். இருவருக்கும் சம்பளம் ஒரே மாதிரி, ஆனா ஒருத்தனுக்கு அது வாய்ப்பு, இன்னொருத்தனுக்கு அது குறை. இதுதான் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். இது சோஷியல் மீடியால இன்னும் வேகமா வளருது. காலையில கண் திறந்ததும் ஃபோன். யாரோ ஃபாரின் ட்ரிப்பு, யாரோ நியூ கார், யாரோ பெரிய வீடு, யாரோ ப்ரமோஷன், யாரோ பிசினஸ் சக்சஸ். அவங்க வாழ்க்கையோட ஒரு நல்ல பகுதியை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையோட முழு பகுதியையும் கம்பேர் பண்றோம். அவங்க சிரிப்பு தெரியும், அவங்க கஷ்டம் தெரியாது. அவங்க கார் தெரியும், அதுக்கான கடன் தெரியாது. அவங்க சக்சஸ் தெரியும், அதுக்கு பின்னாடி இருந்த தோல்விகள் தெரியாது. அதனால கம்பேரிசன் நம்ம கிராட்டிடியூட திருடிடும். உங்களுக்கும் நடந்திருக்கா? ஒருத்தர் நல்லா வளர்ந்தல பார்த்துட்டு அவரை பாராட்டாம அவனால முடிஞ்சது என்னால ஏன் முடியலன்னு உங்களை நீங்களே குறை சொல்லியிருக்கீங்களா? அந்த கேள்வியை மாற்றி பாருங்க. அவனால முடிஞ்சது, அதிலிருந்து நான் என்ன கத்துக்கலாம்? முதல் கேள்வி உங்களை பலவீனப்படுத்தும், இரண்டாவது கேள்வி உங்களை வளர்க்கும். அதனால மற்றவர்களோட வெற்றியை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு பதிலா அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் மனநிலையை உருவாக்குங்க. இது பணத்துல மட்டும் இல்ல, உறவுகளிலும் ஸ்கேசிட்டி வரும். ஒரு கணவன் மனைவி தினமும் நான் தான் அதிகம் செய்றேன், இல்ல நான் தான் அதிகம் செய்றேன்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தா அந்த வீட்டுல அன்பு இருந்தாலும் அமைதி இருக்காது. அதுக்கு பதிலா நீ எனக்காக என்னென்ன செய்றன்னு ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சா கணக்கு குறையும், நன்றி அதிகரிக்கும். மனைவி சாப்பாடு வைக்கிறாங்க, நன்றி. கணவன் குழந்தையை கவனிக்கிறார், நன்றி. அம்மா காத்திருக்கிறாங்க, நன்றி அம்மா. இந்த வார்த்தை சின்னதுதான், ஆனா வீட்டோட சூழலை மாற்றக்கூடியது. நன்றி உணர்வு உறவுகளில் அப்ரிசியேஷனை அதிகரிக்கும். அப்ரிசியேஷன் அதிகமான இடத்துல ரிசென்ட்மெண்ட் குறையும். அதனால கிராட்டிடியூட் என்பது பணத்துக்கான விஷயம் மட்டும் இல்ல, அது உறவுகளுக்கான மருந்து. இன்னொரு விஷயம், வளர்ச்சி வேண்டும் என்பதும் இப்போ இருக்கிற வாழ்க்கை போதாது என்பதும் ஒன்றல்ல. நீங்க இன்னும் நல்ல வேலை வேண்டும்னு ஆசைப்படலாம், இன்னும் நல்ல வீடு வேண்டும், இன்னும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும். இவை தவறில்லை. ஆனா அந்த ஆசைக்காக இப்போ இருக்கிற வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிக்காதீங்க. நான் இப்போ இருக்கிறத மதிக்கிறேன், அதே நேரத்துல இன்னும் நல்லதுக்காக முயற்சி செய்றேன். இதுதான் சரியான சமநிலை. இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் எனக்கு என்ன இல்லைன்னு எழுதுங்க, இன்னொரு பக்கம் எனக்கு ஏற்கனவே என்ன இருக்குன்னு எழுதுங்க. முதல் பட்டியல் உங்களை பதட்டப்படுத்தலாம், இரண்டாவது பட்டியல் உங்களை நிலைநிறுத்தும். ஆனா முதல் பட்டியலை அழிக்க வேண்டாம், அது உங்க கோல்ஸ். இரண்டாவது பட்டியல் உங்க ஃபவுண்டேஷன். கோல் இல்லாம முன்னேற்றம் வராது, கிராட்டிடியூட் இல்லாம அந்த முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியாது. இது புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஆனா இன்னும் ஒரு கடினமான கேள்வி இருக்கு. எல்லாம் சரியா இருக்கும்போது நன்றி சொல்றது சுலபம். கஷ்டம் வந்தப்போ, நம்ம நம்பின மனிதர் ஏமாத்திட்டார்னா, வேலை போயிட்டா, கனவு உடைஞ்சிட்டா, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்பு நடந்தா, அப்போ எப்படி நன்றி சொல்ல முடியும்? அதுதான் அடுத்த பகுதியில நம்ம இன்னும் ஆழமான இடத்துக்கு அழைத்து செல்ல போகுது. சந்தோஷமா இருக்கும்போது நன்றி சொல்லலாம், ஆனா கஷ்டத்துல எப்படி? இந்த கேள்வி ரொம்ப உண்மையானது. ஏன்னா வாழ்க்கை நம்ம திட்டப்படி போகும்போது நன்றி கடவுளேன்னு சொல்றது சுலபம். ஆனா ஒரு நாள் வாழ்க்கை நம்ம கையில் இருந்ததை எடுத்துக்கிட்டா, அப்போ முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். கஷ்டம் வந்த உடனே இதுக்கும் நன்றின்னு சொல்லி நம்ம வலியை மறைக்கணும்னு இல்லை. வலி இருந்தா வலி இருக்குன்னு ஏத்துக்கோங்க. அழணும்னா அழுங்க, வருத்தப்படணும்னா வருத்தப்படுங்க. நாம மனிதர்கள். ஆனா அந்த வலி நம்ம முழு வாழ்க்கையையும் ஆழவிடக்கூடாது. ஒரு மனிதர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பல வருட உழைப்புக்கு பிறகு ஒரு பெரிய நஷ்டம், கடன், பயம், வீட்ல டென்ஷன். அவர் உடைஞ்சிட்டாரு. எனக்கு இவ்வளவு வருடம் உழைச்சது எல்லாம் வீணா போச்சின்னு அழுதாரு. அது உண்மையான வலி. ஆனா சில மாதங்கள் கழிச்சு அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. பிசினஸ் போயிருக்கலாம், ஆனா அனுபவம் போகல, திறமை போகல, முயற்சி செய்யும் பழக்கம் போகல. குடும்பம் அவரோட இருந்தது, மீண்டும் ஆரம்பிக்கிற வாய்ப்பு இருந்தது. அவர் சொன்னாரு, நான் இழந்ததுக்கு நன்றி சொல்ல முடியாது, அது எனக்கு வலிதான். ஆனா அந்த வலியிலிருந்து கத்துக்கிட்டதுக்கு நன்றி சொல்ல முடியும். இதுதான் கிராட்டிடியூடோட ஆழம். நஷ்டத்தை நல்லதுன்னு அழைக்க வேண்டியதில்லை, அதிலிருந்து கிடைத்த அறிவை மட்டும் வீணாக்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சம்பவம் இருக்கா? இது மட்டும் நடக்காம இருந்திருக்கலாம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? அந்த சம்பவத்துக்காக உங்களை நீங்களே தினமும் காயப்படுத்திக்கிறீங்களா? ஒரு கேள்வி கேளுங்க. இந்த அனுபவம் என்ன கத்துக் கொடுத்தது? ஒருத்தரை நம்பினீங்க, அவர் ஏமாத்தினார். யாரையும் நம்பக்கூடாதுன்னு முடிவு செய்யாதீங்க. யார எப்படி நம்பணும்னு கத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. பிசினஸ் ஃபெயில் ஆனது, என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லாதீங்க. எங்கே தவறு நடந்துச்சுன்னு இப்ப எனக்கு தெரியும்னு பாருங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது, நான் மதிப்பில்லாதவன்னு நினைக்காதீங்க. என்ன நான் இழந்துட்டு ஒரு உறவை காப்பாத்தக்கூடாதுன்னு கத்துக்கலாம்.
இதுதான் மன வளர்ச்சி. பகவத்கீதையில அர்ஜுனன் மனசு உடைஞ்சு நின்ன நேரத்துல கிருஷ்ணர் அவனை அப்படியே விட்டுடல. அவனோட குழப்பத்துக்கு ஒரு வேற பார்வையை கொடுத்தார். அவன் சூழ்நிலை உடனே மாறல, ஆனா அவனோட பார்வை மாற ஆரம்பிச்சது. இதுதான் நமக்கும் தேவையானது. வாழ்க்கை உடனே மாறாம இருக்கலாம், ஆனா வாழ்க்கையை எதிர்கொள்ளுற மனிதன் மாறலாம். ஒரு இருட்டான அறைக்குள்ள இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. இருட்டு இருட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா வெளிச்சம் வராது. ஒரு சின்ன விளக்கு ஏத்தினா அறை முழுக்க வெளிச்சமா ஆகாம இருக்கலாம், ஆனா அடுத்த அடி எங்க வைக்கணும்னு தெரியும். நன்றி உணர்வு அந்த விளக்கு மாதிரி. அது பிரச்சனையை உடனே எடுத்துடாது, ஆனா அடுத்த அடியை காட்டும். இதுதான் முக்கியம். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை இங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. கஷ்டம் வந்தப்போ என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா மனசு வழியையே மூடிக்கொள்ளும். இது கஷ்டம், ஆனா நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டா மனசு தீர்வை தேடும். யாரிடம் உதவி கேட்கலாம், என்ன கத்துக்கலாம், என்ன மாற்றலாம், எதை விட்டுடணும், எதை மீண்டும் ஆரம்பிக்கலாம், இந்த கேள்விகள் ஆக்ஷனை உருவாக்கும். அதுதான் பிராக்டிக்கல் அட்ராக்ஷன். நன்றி உணர்வு கஷ்டத்தை மறைக்காது, அது கஷ்டத்துக்குள்ள நம்ம சக்தியை தேட வைக்கும். இன்னொரு விஷயம், சில நேரம் நமக்கு கிடைக்காதது அப்ப கஷ்டமா தோணும். பல வருடம் கழிச்சு திரும்பி பார்த்தா அது கிடைக்காததே நல்லதா போச்சுன்னு தோணலாம். ஆனா அப்ப நமக்கு அது தெரியாது. அதனால ஒவ்வொரு மூடிய கதவையும் உடனே சாபம்னு நினைக்காதீங்க. அது எதற்காக மூடப்பட்டது என்று சில நேரம் காலம்தான் சொல்லும். நம்ம வேலை என்ன? இன்றைய நாளை வாழ்றது, அடுத்த அடியை சரியா வைக்கிறது தான். அதனால இப்ப உங்க மனசுல ஒரு கஷ்டமான சம்பவத்தை நினைச்சு பாருங்க. முதல்ல சொல்லுங்க, ஆமா அது நடந்தது. அடுத்தது, அது எனக்கு வலி. அதுக்கப்புறம், ஆனா அதிலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன். கடைசியில, இன்னும் என்னென்ன என்கிட்ட இருக்கு. இந்த 4 கேள்விகளும் நம்ம மனசை மெதுவா காப்பாத்தும். நம்ம இழந்ததை மட்டும் பார்த்துட்டு இன்னும் நம்ம கையில இருக்கிறத எழுந்துராதீங்க. ஒருத்தர் போயிட்டார்னு உங்களை நேசிக்கிற மற்றவர்களையும் தள்ளாதீங்க. ஒரு வேலை போயிட்டதுன்னு உங்க திறமையையே மறந்துடாதீங்க. ஒரு தோல்வி வந்துடுச்சுன்னு எதிர்காலத்தையே தோல்வின்னு முடிவு பண்ணாதீங்க. இதுதான் கிராட்டிடியூட். ஆனா அடுத்த கேள்வி இன்னும் பிராக்டிக்கல். சரி, நன்றி சொல்றோம், அதனால வாழ்க்கையில பணம், வேலை, வாய்ப்பு, உறவு எப்படி மாறும்? அது அடுத்த பகுதியில். நன்றி உணர்வு கஷ்டத்தை மறைக்காது, ஆனா அந்த கஷ்டத்துக்குள்ள நம்ம அடுத்த அடியை பார்க்க வைக்கும். இப்போ ஒரு பிராக்டிக்கல் கேள்வி. நன்றி சொல்றதால உண்மையில பணம் அதிகமாகுமா? வேலை நல்லதாகுமா? உறவு சரியாகுமா? நேரடியான பதில், நன்றி மட்டும் சொல்லி உட்கார்ந்திருந்தா வாழ்க்கை மாறாது. ஆனா நன்றி சொல்ற மனசோட செயல்பட ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை மாறும் விதம் மாறும். ஒரு விதைய மண்ணுல போட்டுட்டு வளரு வளருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மரம் வளராது. தண்ணி ஊற்றணும், பாதுகாக்கணும், சூரிய ஒளி வேணும், காலம் வேணும். அதே மாதிரி ஆசைக்கும் ஆக்ஷன் தேவை. ஒரு இளைஞன் ஒரு வேலையில இருக்கான், அவனுக்கு அந்த வேலை பிடிக்கல, சம்பளம் குறைவா தோணுது. என் நண்பன் என்னை விட அதிகம் சம்பாதிக்கிறான்னு தினமும் நினைக்கிறான். 2 வழி இருக்கு. ஒன்று, வேலை முழுக்க வெறுத்துக்கிட்டு இருக்கலாம். 2வது, இந்த வேலை எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா இது எனக்கு இப்போ வருமானம் கொடுக்குது, அனுபவம் கொடுக்குது, இன்னும் நல்ல வேலைக்கு போக நான் என்ன ஸ்கில் கத்துக்கணும்னு கேட்கலாம். அவன் 2வது வழியை தேர்வு பண்ணினா ஸ்கில் கத்துப்பான், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுவான், சீனியர் கிட்ட கத்துப்பான், ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுவான், புதிய வாய்ப்புகளை தேடுவான். ஒரு நாள் நல்ல வேலை கிடைக்கலாம். பின்னாடி திரும்பி பார்த்து, அந்த வேலை எனக்கு பிடிக்கல, ஆனா அங்க கத்துக்கிட்டதுக்கு நன்றின்னு சொல்ல முடியும். இதுதான் கிராட்டிடியூட் பிளஸ் ஆக்ஷன். நன்றி அவனை அங்கேயே நிறுத்தல, அடுத்த நிலைக்கு அழைத்து சென்றது. பணத்திலையும் இதேதான். சம்பளம் வந்ததும் இவ்வளவுதானான்னு சொல்ற மனசு பணத்தை மதிக்காது. இந்த பணம் என் குடும்பத்துக்கு உதவுது, இதை சரியா பயன்படுத்தணும்னு நினைச்சா பட்ஜெட் பண்ணுவோம், சேமிப்போம், தேவையில்லாத செலவை குறைப்போம், கடனை திட்டமிடுவோம், வருமானத்தை அதிகப்படுத்த ஸ்கில் வளர்ப்போம். அதாவது கிராட்டிடியூட் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை உருவாக்க உதவும். நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை மதிக்காம இன்னும் அதிக பணம் வந்தாதான் வாழ்க்கை சரியாகும்னு நினைச்சா அதிக பணம் வந்த பிறகும் அதே மனநிலை தொடரும். ஏன்னா பிரச்சனை தொகையில இல்ல, பார்வையில. உறவுகள்லையும் இதேதான். ஒரு கணவன், நீ எனக்காக என்ன செய்றன்னு கேட்கிறார். மனைவி, நான் தான் எல்லாம் செய்றேன்னு சொல்றாங்க. இருவரும் தங்களோட கான்ட்ரிபியூஷனை மட்டும் பார்க்கறாங்க. அதனால சண்டை. அதே இடத்துல நீ எனக்காக ஏற்கனவே என்னென்ன செய்திருக்கன்னு கேட்க ஆரம்பிச்சா பார்வை மாறும். நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம். நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி, நீ தினமும் குழந்தைய கவனிக்கிறதுக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் சின்னதுதான்,
ஆனா ஒரு குடும்பத்துல அன்பை மீண்டும் விசிபிள் ஆக்கலாம். உங்களுக்கும் ஒரு கேள்வி. உங்க வீட்ல ஒருத்தர் தினமும் செய்யற ஒரு விஷயம் உங்களுக்கு சாதாரணமா ஆகிடுச்சா? அவர் இல்லாத ஒரு நாள் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்போ அதன் மதிப்பு புரியும். அந்த மதிப்பு புரியறதுக்கு அவர் இல்லாம போக வேண்டிய அவசியம் என்ன? இருக்கும்போதே சொல்லுங்க, நன்றி. இது உறவுகளுக்கு மிகப்பெரிய பரிசு. இப்போ கரியருக்கு வரலாம். ஒரு பெண் பல இன்டர்வியூகள்ல ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஒவ்வொரு ரிஜெக்ஷனுக்கும் எனக்கு திறமை இல்லைன்னு நினைச்சா அவங்க கான்ஃபிடன்ஸ் குறையும். ஆனா இந்த ரிஜெக்ஷன் எனக்கு பிடிக்கல, ஆனா என்னை இம்ப்ரூவ் பண்ணணும்னு காட்டுதுன்னு பார்த்தா அது ஃபீட்பேக் ஆயிடும். இங்க கிராட்டிடியூட் என்ன செய்தது? தோல்வியை வெற்றியா மாற்றல, ஆனா தோல்வியை வீணாகாம பார்த்துக்கிட்டது. இதுதான் முக்கியம். நன்றி சொல்ற மனசு ஒரு வாய்ப்பை கூட வேற மாதிரி பார்க்கும். ஒருத்தர் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா இதெல்லாம் என்ன பெரிய வாய்ப்புன்னு விட்டுடாம இதிலிருந்து நான் என்ன செய்ய முடியும்னு பார்க்கும். சின்ன வாய்ப்பை மதிக்கிறவனுக்கு தான் பெரிய வாய்ப்பை கையாளும் பழக்கம் வரும். அதனால கிராட்டிடியூட் என்பது வளர்ச்சிக்கு எதிரி இல்லை, அது வளர்ச்சிக்கு ஃபவுண்டேஷன். இன்னொரு விஷயம், நாம் எதை அடைந்தாலும் அது நமக்கு நிரந்தரம்னு நினைக்கக்கூடாது. பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், உடம்பு நல்லா இருக்கலாம், நல்ல உறவுகள் இருக்கலாம். இவை எல்லாமே மதிக்க வேண்டியவை, நிரந்தரம்னு நினைக்க வேண்டியவை இல்லை. அதனால நன்றி சொல்றவன் இன்று இருக்கிறத முழுமையா அனுபவிக்கிறான், அதே நேரத்துல நாளைக்காக தயாராகிறான். இதுதான் பேலன்ஸ். என்கிட்ட இது இருக்கு, இன்னும் இது வேண்டும், இரண்டும் சேர்ந்து இருக்கலாம். ஆனா இது இல்லாம நான் ஒன்றுமே இல்லைன்னு மட்டும் ஆகக்கூடாது. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மிக முக்கியமான மனநிலை. நீங்க விரும்புறத நோக்கி செல்லுங்க, ஆனா இப்போ இருக்கிற வாழ்க்கையை வெறுக்காம செல்லுங்க. அப்போதான் உங்க ஆசை டெஸ்பரேஷனா மாறாது, அது டைரக்ஷனா இருக்கும். ஒருத்த அன்புக்காக டெஸ்பரேட்டா இருந்தா தவறான உறவுக்குள்ள போகலாம். பணத்துக்காக டெஸ்பரேட்டா இருந்தா தவறான முடிவுகள் எடுக்கலாம். அப்ரூவலுக்காக டெஸ்பரேட்டா இருந்தா தன்னோட வேல்யூஸை விட்டு கொடுக்கலாம். ஆனா கிராட்டிடியூட் உள்ள மனசு சொல்லும், எனக்கு இன்னும் வேண்டும், ஆனா அது கிடைக்காத வரைக்கும் நான் என்னை இழக்க மாட்டேன். இந்த ஒரு மனநிலை ரொம்ப பெரிய பாதுகாப்பு. ஆனா இப்போ இன்னும் ஒரு ஆழமான கேள்வி. எவ்வளவு கிடைத்தாலும் சில பேருக்கு ஏன் மனசு போதாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு வீடு கிடைத்ததும் இன்னொரு வீடு, ஒரு கார் கிடைத்ததும் இன்னொரு கார், ஒரு சம்பளம் கிடைத்ததும் இன்னும் அதிகம், ஒரு வெற்றி கிடைத்ததும் அடுத்த வெற்றி. அப்படின்னா போதும் எங்க? அந்த கேள்விதான் அடுத்த பகுதியில நம்ம இன்னும் ஆழமா அழைத்து செல்லும். வளரணுங்கிற ஆசை தவறில்ல, ஆனா இப்போ இருக்கிற வாழ்க்கையை வெறுத்துட்டு வளர முயற்சி பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கேள்வி. ஒருத்தர்கிட்ட எவ்வளவு இருந்தா போதும்னு சொல்ல முடியும்? 1 லட்சம் சம்பளம் வாங்குறவர் இன்னும் கொஞ்சம் வேண்டும்னு பார். 2 லட்சம் வாங்குறவர் இன்னும் கொஞ்சம் வேண்டும்னு பார். 5 லட்சம் வாங்குறவருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இன்னும் வேண்டும். அப்போ போதாதுன்னு சொல்றது பணத்தோட அளவா இல்ல மனசோட பழக்கமா? ஒரு குடும்பத்துல எல்லாமே இருக்கலாம். வீடு, வேலை, குழந்தைகள், சாப்பாடு, அடிப்படை வசதிகள். ஆனா அப்பா, அடுத்த வீட்டுக்காரர் புதிய கார் வாங்கிட்டாங்க, நம்ம கிட்ட இன்னும் பழைய கார்னு மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தா அவர் வீட்ல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்க முடியாது. குழந்தை வந்து, அப்பா இன்னைக்கு டீச்சர் என்னை பாராட்டினாங்கன்னு சொல்லும்போது கூட அவர் போன்ல வேற ஒருத்தரோட சக்சஸ் பார்க்கலாம். அந்த நிமிஷம் திரும்ப வருமா? வராது. இதுதான் ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டோட ஆபத்து. அது நம்ம கிட்ட இல்லாததை மட்டும் காட்டாது, நம்ம கிட்ட இருக்கிறத அனுபவிக்கிற திறனையும் எடுத்துடும். நம்ம வாழ்க்கையில எத்தனை அழகான நிமிஷங்களை இன்னும் நல்லா இருந்தான்னு நினைச்சதால எழுந்திருக்கோம். குழந்தை சின்னதா இருந்தப்போ எப்ப பெரியவனாக போறான்னு நினைச்சோம். பெரியவனானதும் அப்போ இருந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வேலை இல்லாத போது வேலை கிடைச்சா போதும்னு நினைச்சோம். வேலை கிடைத்ததும் சம்பளம் அதிகமா இருந்தா போதும், அது கிடைத்ததும் ப்ரொமோஷன் கிடைச்சா போதும். இப்படி அடுத்ததுக்காக ஓடிக்கிட்டே இருந்தா இப்போது எங்க போகுது? அதனால இலக்கு இருக்கக்கூடாதுன்னு இல்ல, இலக்கு நோக்கி போகும்போது பாதையையே மறந்துடக்கூடாது. நன்றியுணர்வு இதைத்தான் கற்றுக் கொடுக்கும். நான் இன்னும் வளரணும், ஆனா நான் இப்போ இருக்கிற வாழ்க்கையையும் மதிக்கிறேன். இந்த மனநிலை இருந்தா ஆசை நம்மை ஓட்டும், ஆனா நம்மை அடிமையாக்காது. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம மதிப்பு பணத்தால மட்டும் தீர்மானிக்கப்படாது. பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம மனித மதிப்பு குறையாது. ஒருத்தர் நம்மை பாராட்டினாலும் இல்லாவிட்டாலும் நாம மதிப்புள்ள மனிதர்தான். இதுதான் கிராட்டிடியூட் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இப்போ உங்க வீட்ல ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. 1 வாரம் தினமும் ஒருத்தரிடம் மனசார நன்றி சொல்லுங்க. அம்மா,
நீங்க எனக்காக இவ்ளோ பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி. நீ தினமும் குழந்தையை கவனிக்கிறதுக்கு நன்றி. எனக்காக காத்திருந்ததுக்கு நன்றி. முதல்ல கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஆனா சில நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டோட அட்மாஸ்பியர் மாறலாம். ஏன்னா அப்ரிசியேஷன் இருக்கும் இடத்துல ரெசென்ட்மெண்ட் குறையும். இதே நன்றியுணர்வு நமக்கே தேவை. நான் பெர்ஃபெக்ட் இல்ல, ஆனா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நான் பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேன். இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன்னு நம்மையே மதிக்கணும். செல்ஃப் கிராட்டிடியூட் அகந்தை கிடையாது. நம்மை நாமே அடித்துக்கொண்டே இருக்காம வளர இடம் கொடுக்கிறது. இப்போ ஒரு மனிதர் நிறைய பணம் சம்பாதிக்கிறார். ஆனா தினமும் டென்ஷன். அவனை விட நான் கீழே போயிட்டேனா? அவங்க இன்னும் பெரிய வீடு வாங்கிட்டாங்க. அடுத்த பிசினஸ் டீல் என்ன? அவரிடம் பணம் இருக்கு, ஆனா மன அமைதி இல்ல. மற்றொருத்தரிடம் குறைவா இருக்கலாம், ஆனா அவர் தன்னிடம் இருக்கிறத மதிக்கிறார். சில சேமிப்பு, குடும்பத்தோட நேரம், உடம்பு கவனிக்கிற பழக்கம், மன அமைதி. யார் உண்மையில செல்வந்தர்? பேங்க் பேலன்ஸ் மட்டும் பார்த்தா பதில் ஒன்று. வாழ்க்கையை முழுமையா பார்த்தா பதில் வேற. அதனால போதும்னு சொல்றது வளர்ச்சியை நிறுத்துறதில்ல. இது இப்போ எனக்கு போதும், இன்னும் வேண்டியது நோக்கி நான் முயற்சி செய்றேன். இந்த மனநிலையை வளர்த்துக்கோங்க. ஆனா இதை எப்படி தினசரி பிராக்டிஸ் பண்றது? காலை எழுந்ததும் என்ன செய்யணும்? உணவு சாப்பிடும்போது என்ன நினைக்கணும்? வேலை செய்யும்போது எப்படி கிராட்டிடியூட கொண்டு வர்றது? இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? அத அடுத்த பகுதியில ஒரு எளிய ரொட்டீனா பார்க்கலாம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வாழ்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நன்றி உணர்வு நல்லதுன்னு தெரிஞ்சா மட்டும் போதாது, அதை தினசரி வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுக்காக 1 மணி நேரம் தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய நோட்புக் கூட தேவையில்லை. சின்ன சின்ன இடங்கள்ல கிராட்டிடியூட கொண்டு வரலாம். முதல்ல காலை கண் திறந்த உடனே ஃபோன் எடுக்காம 1 நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு ஆழமான மூச்சு. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள சொல்லுங்க, இன்னைக்கு இன்னொரு நாள் எனக்கு கிடைச்சிருக்கு. என் உடம்பு என்னை இன்னும் தாங்குது. என்னை நினைக்கிற மனிதர்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். 1 நிமிஷம், ஆனா உணர்வோட சொல்லுங்க. அடுத்தது உணவு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 நொடி நின்னு இந்த உணவு கிடைச்சதுக்கு நன்றின்னு நினைச்சு பாருங்க. இந்த உணவு உங்க முன்னாடி வர எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு யோசிக்கலாம். விவசாயி, மழை, நிலம், வியாபாரி, சமையல் செய்தவர். இந்த உணர்வு வந்தா சாப்பாடே வேற மாதிரி தெரியும். அடுத்தது வேலை. ஆஃபீஸுக்கு போகும்போது இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா இப்போ இது எனக்கு என்ன கொடுக்குதுன்னு கேளுங்க. சம்பளம் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஸ்கில் இருக்கலாம், புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கலாம். இது நிரந்தர வேலை இல்லாம இருக்கலாம். அடுத்த வேலை தேடலாம். ஆனா அடுத்த வாய்ப்பு வரும் வரை இப்போ இருக்கிற வாய்ப்பை வெறுத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அதனால கிராட்டிடியூட் ப்ளஸ் ஆக்ஷன். வேலையை மதிங்க, அதே நேரத்துல உங்களை வளர்த்துக்கோங்க. டிராஃபிக்ல சிக்கும்போது கூட ஒரு சின்ன பிராக்டிஸ். நான் இப்போ பாதுகாப்பா பயணம் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டில் யாரோ என்னை காத்திருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. டிராஃபிக் உடனே கிளியர் ஆகாது, ஆனா உங்க மனசு அந்த அரை மணி நேரம் எரிஞ்சு போகாது. இதுதான் கிராட்டிடியூடோட பவர். சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணாம ரியாக்ஷனை மாத்துறது. குடும்பத்துல தினமும் ஒருத்தரிடம் நன்றி சொல்லுங்க. நீங்க எனக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி. நீங்க குழந்தைய கவனிக்கிறதுக்கு நன்றி. என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கு நன்றி. இந்த வார்த்தை வீட்டோட சூழலே மாற்றலாம். உங்களுக்கும் ஒரு கேள்வி. உங்க வீட்ல யாராவது தினமும் செய்யற ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ சாதாரணமா ஆயிடுச்சா? அது இல்லாத ஒரு நாளை நினைச்சு பாருங்க. அப்போ அதன் மதிப்பு புரியும். அது புரியறதுக்கு அவர் இல்லாம போக வேண்டிய அவசியம் என்ன? இருக்கும்போதே சொல்லுங்க நன்றி. அடுத்தது உடம்பு. உடம்பு நல்லா இருக்கும்போது அதை சாதாரணமா எடுத்துக்கிறோம். பிரச்சனை வந்ததும் தான் மதிப்பு தெரியும். அதனால ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் என் கண்கள் பார்க்கறதுக்கு நன்றி, என் கால்கள் என்னை நடக்க வைக்கிறதுக்கு நன்றி, என் கைகள் வேலை செய்யறதுக்கு நன்றின்னு நினைச்சு பாருங்க. இதனால் உடம்பு உடனே மாறாது, ஆனா அதை கவனிக்கணும் என்ற எண்ணம் வரும். சாப்பாடு, தூக்கம், நடப்பு, உடற்பயிற்சி இவையெல்லாம் மெதுவா மாறும். அடுத்தது பணம். சேலரி வந்த நாள்ல இவ்வளவுதானான்னு பார்க்காம, இந்த பணம் என்னுடைய குடும்பத்துக்கு உதவுது, இதை சரியா பயன்படுத்தணும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட், சேமிப்பு, தேவையில்லான செலவு குறைப்பு, வருமானத்தை அதிகப்படுத்த ஸ்கில் வளர்ப்பு. இதுதான் பிராக்டிக்கல் கிராட்டிடியூட். அடுத்தது கம்பேரிசன். சோஷியல் மீடியா திறந்ததும் மனசு அவர்களிடம் இருக்கு, எனக்கு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சா உடனே ஒரு கேள்வி. அவர்களோட பாதை வேறு, என்னோட பாதை வேறு. அவர்களிடமிருந்து நான் என்ன கத்துக்கலாம்? அதுக்கப்புறம்
என்கிட்ட இப்போ என்ன இருக்கு? இந்த 2 கேள்விகள் போதும். கம்பேரிசனை இன்ஸ்பிரேஷனா மாத்தலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 4 கேள்விகள். இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தது? யார் எனக்கு உதவி செஞ்சாங்க? இன்னைக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன்? நாளைக்கு நான் என்ன கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம்? இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. 3 வரி எழுதினாலும் போதும். கிராட்டிடியூட் ஜர்னல் வச்சுக்கலாம். சில வாரங்கள் கழிச்சு அதை திரும்பி பார்த்தா என் வாழ்க்கையில இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கேன்னு உங்களுக்கே புரியும். ஆனா இதை செக்லிஸ்டா ஆக்காதீங்க. 3 நன்றி சொல்லிட்டேன், டன் அப்படின்னா உயிரே போயிடும். உணர்வோட செய்யணும். ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களை திட்டாதீங்க. அடுத்த நாள் மீண்டும் ஆரம்பிங்க. கிராட்டிடியூட் ஒரு மசில் மாதிரி. தினமும் பிராக்டிஸ் பண்ணினா வலிமையாகும். ஒரு நாள் யாரும் சொல்லாமலே நல்ல விஷயம் கண்ணுக்கு படும். அதுதான் மாற்றம். ஆனா இன்னொரு கதவு திறக்கணும். நம்மை காயப்படுத்திய கடந்த காலத்தை எப்படி பார்க்க போறோம்? நம்மை ஏமாத்திய மனிதரை எப்படி விடுவிக்க போறோம்? எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்ற மனசிலிருந்து எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது நீ எப்படி மாறப் போறோம்? அடுத்த பகுதியில் அதுதான். நாம கிராட்டிடியூட தினசரி வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்ற வழியை பார்த்தோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம மனசை இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருந்தா, கடந்த காலம். ஒருத்தர் நம்ம ஏமாத்தி இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் உடைஞ்சிருக்கலாம், ஒரு வேலை போயிருக்கலாம், ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம், பல வருடம் ஆகியிருக்கலாம். ஆனா இன்னைக்கும் அந்த சம்பவத்தை நினைச்சாலே கோபம் வரலாம். அவர் அப்படி செய்யாம இருந்திருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நான் இன்னைக்கு வேற இடத்துல இருந்திருப்பேன். நான் அந்த முடிவை எடுக்காம இருந்திருக்கணும். இப்படி நினைக்கிறீங்களா? அப்போ ஒரு கேள்வி. அந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு அத்தியாயமா இருக்கணுமா? இல்ல அது உங்க முழு வாழ்க்கையா மாறிடணுமா? ஒரு சம்பவம் நம்ம காயப்படுத்தி இருக்கலாம். அதை மறுக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த சம்பவத்துக்கு நம்ம வாழ்க்கையின் மீதமுள்ள நாட்களையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஃபர்கிவ்னஸோட உண்மையான அர்த்தம். மன்னிப்பு அப்படிங்கிறது அவர் செய்தது சரின்னு சொல்றதில்ல, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு இல்ல, மீண்டும் அவரை நம்புறேன்னு இல்ல. மன்னிப்பு என்றால் நடந்ததை மாற்ற முடியாது. ஆனா இனிமேல் அந்த சம்பவம் என் மனச ஆள நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு பெண்ணை நினைச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையில ஒருத்தர் ரொம்ப காயப்படுத்தியிருக்காரு. பல வருடமா அந்த நினைவோட கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவங்க உணர்றாங்க, அவர் என்ன செய்தார் என்பதை நான் கட்டுப்படுத்த முடியாது. அவர் மாறுவாரா என்பதும் என் கையில் இல்லை. ஆனா என் மனசுக்குள்ள அவர் இன்னும் எவ்வளவு இடம் பிடிக்கணும்னு நான் முடிவு செய்யலாம். அந்த முடிவு வந்ததும் மெதுவா மனசு விடுதலையாக ஆரம்பிக்கும். அவர் செய்ததை நல்லதுன்னு சொல்லல, அந்த அனுபவத்துக்கு நன்றி சொல்லல, ஆனா அதிலிருந்து கத்துக்கிட்ட பாடத்துக்கு நன்றி சொல்லலாம். இனிமேல் யாரை எப்படி நம்பணும்னு புரிஞ்சது, என்னுடைய பவுண்டரிஸ் என்னன்னு தெரிஞ்சது, என்ன நான் மதிக்கணும்னு கத்துக்கிட்டேன். இதுதான் கிராட்டிடியூட். நம்ம காயத்துக்கு நன்றி சொல்றதில்ல, அந்த காயத்திலிருந்து வந்த விழிப்புணர்வுக்கு நன்றி சொல்றது. இதே விஷயம் தோல்விக்கும் பொருந்தும். ஒரு இளைஞன் 3 வருடம் ஒரு தேர்வுக்காக முயற்சி பண்ணி ஃபெயில் ஆகிறான். 3 வருடம் வீணா போச்சுன்னு நினைக்கலாம். அல்லது அந்த 3 வருடம் எனக்கு டிசிப்ளின் கற்றுத்தந்தது, என் வீக் ஏரியாஸ் தெரிஞ்சது, என்னால எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு புரிஞ்சதுன்னு பார்க்கலாம். அவன் அந்த தேர்வை விட்டுட்டாலும் பரவாயில்ல, வேற கெரியர் போனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த 3 வருடத்தை முழுக்க வீணுன்னு அழிக்காம இருந்தா அந்த காலம் ஒரு முதலீடா மாறிடும். இதுதான் கிராட்டிடியூட். கடந்த காலத்தை அழகாக்குறதில்ல, அதிலிருந்து அர்த்தத்தை எடுத்துக்கிறது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம மனசு நடந்திருக்காத வாழ்க்கையோட கூட கம்பேர் பண்ணோம். அந்த வேலை கிடைச்சிருந்தா, அந்த திருமணம் நடந்திருந்தா, அந்த பிசினஸ் வெற்றி அடைந்திருந்தான்னு. ஆனா நடக்காத வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று நமக்கு தெரியாது. நடக்காத வாழ்க்கையை ஐடியலா கற்பனை பண்ணிக்கிட்டு நடக்கிற வாழ்க்கையை வெறுக்காதீங்க. அது ரொம்ப ஆபத்தான மனநிலை. எனக்கு கிடைக்கவில்லை என்ற எண்ணத்தை மாற்றி எனக்கு என்ன கிடைத்திருக்கிறதுன்னு கேளுங்க. இந்த ஒரு கேள்வி கடந்த காலத்திலிருந்து நம்மை இன்றைக்கு கொண்டு வரும். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல, சரி, இப்போ என்ன இருக்கிறது? உங்க திறமை இருக்கா? முயற்சி செய்யும் சக்தி இருக்கா? கற்கும் வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா கதை முடிஞ்சதில்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது, சரி, இப்போ உங்களை நீங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கிற வாய்ப்பு இருக்கா?
இருக்கு. ஒரு பிசினஸ் ஃபெயில். சரி, அனுபவம் உங்களிடம் இருக்கா? இருக்கு. அடுத்த முடிவை இன்னும் புத்திசாலித்தனமா எடுக்க முடியுமா? முடியும். இதுதான் எனக்கு கிடைக்கவில்லையிலிருந்து எனக்கு என்ன கிடைத்திருக்கிறதுன்னு மாறுற மனநிலை. இது டிட்டாச்மெண்ட்டுக்கும் தொடர்பு இருக்கு. டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஆசையே இல்லாம இருப்பது கிடையாது. எனக்கு இது வேண்டும், நான் முயற்சி செய்வேன், ஆனா இது கிடைக்காததால் நான் என்னையே இழக்க மாட்டேன். இந்த மனநிலை. வேலை வேண்டும், ஆனா வேலை கிடைக்கலன்னா நான் மதிப்பில்லாதவன் இல்ல. பணம் வேண்டும், ஆனா பணம் குறைவா இருந்தா நான் தோல்வி மனிதன் இல்ல. ஒரு மனிதரின் அன்பு வேண்டும், ஆனா அவர் என்னை ஏற்றுக்கொள்ளலன்னா நான் மதிப்பில்லாதவன் இல்ல. இதுதான் மன சுதந்திரம். கீதையோட பார்வையிலும் இதே ஒரு பெரிய பாடம் இருக்கு. செயலை நாம செய்யணும், முயற்சியை விடக்கூடாது. ஆனா பலன் நம்ம மன அமைதியை முழுக்க ஆள விடக்கூடாது. ஒரு விதையை நட்டு தண்ணீர் ஊற்றலாம், ஆனா ஒவ்வொரு மணி நேரமும் அதை தோண்டி பார்த்து வேர் வந்துச்சான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா அது வளருமா? இல்ல. சில விஷயங்களுக்கு நேரம் தேவை. அதனால காத்திருக்கிற காலத்தையும் வாழ கத்துக்கோங்க. வேலை கிடைக்க காத்திருக்கிறீங்கன்னா இன்றைய நாளை வீணாக்காதீங்க. கடன் முடிய காத்திருக்கிறீங்கன்னா குடும்பத்தோட இன்றைய நிமிஷத்தை இழக்காதீங்க. பெரிய வீடு வர காத்திருக்கிறீங்கன்னா இப்போ இருக்கிற வீட்டை வெறுக்காதீங்க. நம்ம வாழ்க்கை அது நடந்த பிறகு ஆரம்பிக்கிறதில்ல, இப்பவே நடக்குது. இன்னைக்கு உங்களிடம் என்ன இருக்கிறது? அதை பாருங்க, அதை மதிங்க, அதிலிருந்து வளருங்க. இப்போ நம்ம பயணம் ஒரு முடிவை நோக்கி வருது. நன்றி உணர்வு என்ன? அது எப்படி மனதை மாற்றுது? லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம்? குறை மனநிலை எப்படி நம்மை பாவிக்குது? கஷ்டத்துல எப்படி கிராட்டிடியூட பயன்படுத்தலாம்? தினசரி அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்? கடந்த காலத்திலிருந்து எப்படி விடுபடலாம்? இவை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ கடைசி கேள்வி மட்டும். நாம் இனிமேல் எப்படி வாழப்போகிறோம்? அந்த பதில் அடுத்ததும் கடைசி பகுதியில் நம்ம மனசுக்குள்ள பதிய போகுது. இத்தனை நேரம் நாம ஒரு நீண்ட பயணம் வந்திருக்கோம். நம்மிடம் இருக்கிறத ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம்னு பார்த்தோம். நன்றி உணர்வு எப்படி நம்ம கவனத்தை மாத்துதுன்னு பார்த்தோம். லா ஆஃப் அட்ராக்ஷனை மாயாஜாலமா இல்லாம எண்ணம், கவனம், உணர்வு, செயல், பழக்கம்னு பிராக்டிக்கல் கனெக்ஷனா பார்த்தோம். எனக்கு போதாதுன்னு சொல்ற மனநிலை எப்படி நம்மிடம் இருக்கிறதையே மறைக்குதுன்னு பார்த்தோம். கஷ்டத்துல கிராட்டிடியூட் எப்படி நம்ம வலிய மறைக்காம அதிலிருந்து கற்றுக்கொள்ள உதவுதுன்னு பார்த்தோம். தினசரி வாழ்க்கையில கிராட்டிடியூட எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். கடந்த கால காயங்களை எப்படி விடுவிக்கலாம்னும் பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் ஓரிடத்துல சேர்த்து பார்ப்போம். ஒரு நாள் காலையில நீங்க எழுந்திருக்கீங்க. அதே வீடு, அதே வேலை, அதே பொறுப்புகள், அதே சில பிரச்சனைகள். வெளியில பெருசா எதுவும் மாறல, ஆனா நீங்க மட்டும் மாறியிருக்கீங்க. கண் திறந்த உடனே போனை எடுக்காம இன்னைக்கு இன்னொரு நாள் கிடைத்திருக்குன்னு நினைக்கிறீங்க. குழந்தை பேசும்போது எப்பவும் தொந்தரவுன்னு பார்க்காம இந்த வயசு திரும்ப வராதுன்னு உணர்றீங்க. மனைவி அல்லது கணவர் ஒரு சின்ன உதவி செய்யும்போது அது அவரோட கடமைன்னு கடந்து போகாம இவர் எனக்காக இதை செய்திருக்காருன்னு கவனிக்கிறீங்க. வேலைக்கு போகும்போது இந்த வேலை மோசம்னு மட்டும் நினைக்காம இது இப்போ எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு கேக்குறீங்க. சம்பளம் வந்ததும் இவ்வளவுதானான்னு பார்க்காம இதை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்தலான்னு யோசிக்கிறீங்க. இரவு தூங்கும்போது இன்னைக்கு என்ன நடக்கலைன்னு மட்டும் பார்க்காம இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க. வெளியில அதே வாழ்க்கை, ஆனா உள்ளே வேற மனிதர். இதுதான் நன்றி உணர்வின் உண்மையான மாற்றம். நன்றி உலகத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்மை மாற்றுது. நம்மை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம பார்வையை மாற்றுது. ஆனா ஒரு விஷயம், லா ஆஃப் அட்ராக்ஷனை நான் நினைச்சதெல்லாம் யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில நம்ம கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் இருக்கு. எல்லா துன்பங்களையும் பாசிட்டிவ் திங்கிங்கால தடுக்க முடியாது. எல்லா இழப்புகளையும் நன்றி சொல்லி மாற்ற முடியாது. ஆனா நம்ம பதில மாற்ற முடியும், நம்ம செயலை மாற்ற முடியும், நம்ம பார்வையை மாற்ற முடியும். அதுதான் நம்ம சக்தி. நீங்க அமைதி வேண்டும்னு சொல்லிக்கிட்டு நாள் முழுக்க கம்பேர் பண்ணினா எப்படி அமைதி வரும்? நல்ல உறவு வேண்டும்னு சொல்லிக்கிட்டு மற்றவரோட நல்லதை கவனிக்கலன்னா எப்படி உறவு வளரும்? பணநிலை நல்லா வேண்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பணத்தை திட்டமில்லாம செலவு பண்ணினா எப்படி? ஆரோக்கியம் வேண்டும்னு சொல்லிக்கிட்டு உடம்ப கவனிக்காம இருந்தா எப்படி? அதனால ஆசை மட்டும் போதாது,
ஆசைக்கு ஏற்ற செயலும் வேண்டும், அந்த செயலுக்கான மனநிலையும் வேண்டும். அந்த மனநிலைக்கான அடித்தளம்தான் கிராட்டிடியூட். என்னிடம் இப்போ இருக்கிறத நான் மதிக்கிறேன், இன்னும் வேண்டியதை அடைய நான் முயற்சி செய்றேன். இந்த 2 வாக்கியங்களையும் வாழ்க்கையோட 2 கால்கள் மாதிரி வைத்துக்கோங்க. நன்றி மட்டும் இருந்தா வளர்ச்சி நின்றிடலாம், முயற்சி மட்டும் இருந்தா மனசு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். நன்றி பிளஸ் முயற்சி, திருப்தி பிளஸ் முன்னேற்றம், பிரார்த்தனை பிளஸ் பொறுப்பு, நம்பிக்கை பிளஸ் செயல், இதுதான் சமநிலை. இப்போ ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க கடந்து வந்த எத்தனை பிரச்சனைகள் இருந்தது? ஒரு காலத்துல இத நான் எப்படி சமாளிப்பேன்னு பயந்த விஷயங்கள் எவ்வளவு? இன்னைக்கு அவற்றில் பலவற்றை கடந்து வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருந்திருக்கணுமே, அந்த சக்திக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? எத்தனை தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தேன், இதற்கும் நன்றி சொல்லுங்க. உங்க கடந்த காலத்துல தவறுகள் இருந்தா அதிலிருந்து கற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்லுங்க. ஒருத்தர் உங்களை காயப்படுத்தியிருந்தா அவர் செய்ததுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை, ஆனா அந்த அனுபவத்திலிருந்து உங்களை நீங்களே புரிஞ்சுகிட்டதுக்கு நன்றி சொல்லலாம். பணம் குறைவாயிருந்தா இருக்கிறத மதிச்சுக்கிட்டு வருமானத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்க. வேலை பிடிக்கலன்னா அதை வெறுத்துக்கிட்டு உங்க மன அமைதியை அழிக்காம அடுத்த வாய்ப்புக்காக தயாராகுங்க. உறவுல பிரச்சனை இருந்தா குறை சொல்றதுக்கு முன்னாடி பேசி பாருங்க, புரிஞ்சுக முயற்சி செய்யுங்க. தேவையான இடத்துல எல்லையும் வையுங்க. உடம்பு சோர்வாயிருந்தா அதை திட்டாதீங்க, அது இத்தனை நாள் உங்களை சுமந்திருக்கிறது, அதை கவனியுங்க. இதுதான் கிராட்டிடியூட் வாழ்க்கை. இது வெறும் தேங்க்யூ சொல்ற வாழ்க்கை இல்ல, இது நான் கவனிக்கிறேன், நான் மதிக்கிறேன், நான் கற்றுக்கொள்கிறேன், நான் முன்னேறுகிறேன்னு சொல்ற வாழ்க்கை. பகவத்கீதையோட பார்வையிலையும் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு. நம்ம கடமையை செய்யணும், முயற்சியை விடக்கூடாது, ஆனா பலன் நம்ம மன அமைதியை முழுக்க ஆள விடக்கூடாது. ஒரு விதையை நட்டு தண்ணீர் ஊற்றலாம், அதை பாதுகாக்கலாம், ஆனா ஒவ்வொரு மணி நேரமும் அதை தோண்டி பார்த்து வேர் வந்துச்சான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா அது வளருமா? இல்ல. சில விஷயங்களுக்கு நேரம் தேவை. அதனால உங்க வாழ்க்கையில காத்திருக்கிற காலத்தையும் வாழுங்க. வேலை வர காத்திருக்கீங்கன்னா இன்றைய நாளை வாழுங்க. கடன் முடிய காத்திருக்கீங்கன்னா குடும்பத்தோட இன்றைய நிமிஷத்தை இழக்காதீங்க. பெரிய வீடு வர காத்திருக்கீங்கன்னா இப்போ இருக்கிற வீட்டை வெறுக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கை அது கிடைத்த பிறகு ஆரம்பிக்காது. வாழ்க்கை இப்போவே நடக்குது. நீங்க இப்போ சுவாசிக்கிறீங்க, அது ஒரு வரம். உங்க குரலை கேட்க ஒருத்தர் இருக்கலாம், அது ஒரு வரம். உங்களை நினைக்க ஒருத்தர் இருக்கலாம், அது ஒரு வரம். நாளைக்கு இன்னொரு முயற்சி செய்ய முடியும், அது ஒரு வரம். நம்ம கிட்ட இல்லாததை எண்ணிக்கிட்டு வாழ்க்கையை சின்னதாக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்கிறத உணர்ந்து வாழ்க்கையை பெருசாக்குங்க. ஒரு நாள் நம்ம கையில இருந்த பொருட்கள் எல்லாம் இல்லாம போகலாம். பணம் மாறலாம், பதவி மாறலாம், வீடு மாறலாம், மனிதர்கள் வரலாம் போகலாம், உடம்பும் ஒரு நாள் நம்முடன் இருக்காது. ஆனா இன்றைக்கு அவை நம்ம கையில இருக்கும்போது அவற்றை மதிச்சு வாழ்ந்தோமா? அதுதான் முக்கியம். நன்றி சொல்லுங்க, ஆனா முயற்சியை விடாதீங்க. கனவு காணுங்க, ஆனா இன்றைய நாளை இழக்காதீங்க. பிரார்த்தனை செய்யுங்க, ஆனா உங்க கடமையை மறக்காதீங்க. வெற்றியை விரும்புங்க, ஆனா வெற்றி வரும் வரை உங்களை வெறுக்காதீங்க. மற்றவர்களோட வாழ்க்கையை பார்த்து உங்க வாழ்க்கையை குறை சொல்லாதீங்க. நேற்று இருந்த உங்களோட இன்னைக்கு இருக்கிற உங்களை கம்பேர் பண்ணுங்க. நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மனிதனா இருந்தீங்களா? அப்படின்னா அதற்கே நன்றி. ஒரு நாள் இரவு அமைதியா உட்கார்ந்து உங்க வாழ்க்கையில 10 விஷயங்களுக்கு நன்றி சொல்லி பாருங்க. அதில் பெரிய விஷயம் மட்டும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு மனிதர், ஒரு உணவு, ஒரு வீடு, ஒரு வாய்ப்பு, ஒரு பாடம், ஒரு மன்னிப்பு, ஒரு சின்ன வெற்றி, ஒரு சிரிப்பு, ஒரு புதிய நாள், ஒரு மூச்சு, ஒவ்வொன்றையும் மனசார சொல்லுங்க, இதற்காக நன்றி. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்த ஒரு சம்பவத்தை நினைச்சு பாருங்க. அது நடந்தது, அது எனக்கு வலி, ஆனா இனிமேல் அது என் வாழ்க்கையை ஆளாது, அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டதை மட்டும் எடுப்புக்கிறேன்னு சொல்லுங்க. கடைசியில் உங்களை நீங்களே பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் போதும். நம்ம வாழ்க்கை பெர்ஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியமில்லை. நம்ம மனசு முழுமையாய் இருக்கணும். நம்மிடம் எல்லாமே இருக்க வேண்டிய அவசியமில்லை. இருக்கிறதை உணர தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆசைகள் எல்லாம் உடனே நிறைவேற வேண்டிய அவசியமில்லை. அவை நிறைவேறும் வரை நம்ம வாழ்க்கையை வாழ தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உண்மையான நன்றியுணர்வு. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனை வாழ்க்கையோட இணைக்கிற ஆழமான பார்வை.
இத்தனை நேரம் இந்த உரையை பொறுமையா கேட்ட உங்க ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த உரையில உங்க மனசை தொட்ட ஒரு கருத்து இருந்தா கமெண்ட்ல ஒரு வார்த்தை எழுதுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நன்றி உணர்வு தேவைப்படுற ஒருத்தர் நினைவுக்கு வந்தா அவர்களோட ஷேர் பண்ணுங்க. இப்படி பகவத்கீதை, ஆன்மீகம், வாழ்க்கை பாடங்கள், மன அமைதி பற்றிய ஆழமான உரைகள் தொடர்ந்து கேட்கணும்னா கிருஷ்ணா கீதா விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்து சொல்லணும், எனக்கு கிடைக்காததை எண்ணிக்கிட்டு நான் இவ்வளவு நாள் கவலைப்பட்டேன், ஆனா எனக்கு ஏற்கனவே கிடைத்திருப்பது எவ்வளவு பெரிய வரம். அந்த உணர்வு வந்துடுச்சுன்னா வெளியுலகம் மாறாமல் இருந்தாலும் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கும். மனசார சொல்லுங்க, என்னிடம் இருப்பதற்கு நன்றி, இன்னும் வரப்போகிறதுக்கு நம்பிக்கை, இன்றைக்கு செய்ய வேண்டியதுக்கு பொறுப்பு. இதோட இந்த பயணத்தை முடிக்கிறோம். உங்க வாழ்க்கையில அமைதி இருக்கட்டும், உங்க மனசுல நன்றி உணர்வு இருக்கட்டும், உங்க முயற்சியில நேர்மை இருக்கட்டும், உங்க பாதையில கிருஷ்ணருடைய அருள் இருக்கட்டும். நன்றி.